எப்பா எப்பா எந்திரிப்பா. எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கேன். மணி 8 ஆக போகுது. என்னம்மா நீ? அப்பா நைட்டு லேட்டா வந்தம்மா, தூக்கமா வருது. ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா. தூங்குப்பா, நல்லா தூங்கு. நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்ட. இப்ப அம்மா விளக்கமாறால வரும். அப்பதான் உனக்கு அறிவு வரும். எம்மா எந்திரிச்சிட்டேன் போதுமா. ஆத்தாக்கு மோளுக்கு ஒரு 10 நிமிஷம் தூங்கிடக்கூடாது. ஏன்பா அப்படி சொல்லுங்க? அம்மா ஒரே உன்னை எழுப்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்தேன். நீ வேணா தூங்கு போ. ஆமா, அப்படியே தூங்கிட்டாலும் போய் முழிச்சிட்டேன்னு உங்க அம்மாட்ட போய் சொல்லு போ. கொண்டாட்டி கொண்டா. எங்க காஃபி 10 நேரம் கத்தணுமோன்னு நினைச்சேன். ஏன் சொல்ல மாட்டீரு? பாவமேன்னு சொல்லி காலங்காத்தால காஃபி போட்டு கொண்டு வந்தா 10 நேரம் கத்தணுமா? குடிச்சா குடியும், குடிக்கலாம் போங்க. இதுக்கு மேல பேசினா காஃபி இல்ல சோறு கொடுத்துட மாட்டேன். ஏம்மா என்ன ஆச்சு? யார் அடிச்சா உன்ன காலையிலயே இப்படியே அழுதுட்டு வர? ரொம்ப நேரமா தூங்கிட்டேன். அம்மா அடிச்சுட்டப்பா. நீ வந்து என்னன்னு கேளு வா, இல்லைன்னா நான் காலேஜுக்கே போக மாட்டேன். இருக்கு அவளுக்கு இரு வச்சுக்கிறவங்க அம்மாவை ஒரே பிள்ளைகளை அடிக்கிறதே இவளுக்கு ஒரு வேலையா போச்சு காலங்காத்தால. என் வீட்ல மட்டும்தான் இப்படியா? இல்ல உங்க எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்குதா? காலையில முழிக்கையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உயிரே போயிருது. உங்க வீட்ல இப்படி ஏதாவது அக்கப்போர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.